ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 96 சங்கீதம் 2 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதிகளில் கூட சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளிலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மேல் விழுந்த கடமை என்று பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நாம் அவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஊழியம் செய்கிறவர்கள் அதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக கர்த்தரை பாட வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தரை நாம் பாடும்போது அவரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள், அவரை மகிழ்ச்சியாக வைக்கிறீர்கள். அப்போது தேவன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு அநேக நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் கூட பவுலும் சீலாவும் துன்பங்கள் மத்தியில் அவர்கள் பாடின போது அங்கு ஒரு பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்ததை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளிலும் நாம் கர்த்தரை பாடும்போது ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்கிற நன்மைகளையும் நாம் காணுவதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கர்த்தரை பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை பாடும்போது தான் தேவன் மகிழ்ச்சியாக இருப்பார். தேவன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்க. எப்படி பவுலும் சீலாவுக்கும் தேவன் ஒரு பெரிய வெற்றியை பாடும்போது கொடுத்தாரோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாடுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுக்கு பெரிய வெற்றியை தேவன் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக அவருடைய நாமத்தை சொல்லி அதற்காக நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை நினைத்து நினைத்து தேவன் எப்படிப்பட்டவர், அதிசயமானவர், அற்புதமானவர், மகத்துவம் உள்ளவர், அப்படியென்று அநேக நாமங்கள் அவருக்கு உண்டு. அதை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த 2 காரியங்களையும் நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த 2 காரியங்களையும் ஒரு கிறிஸ்தவன் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் செய்வது மாத்திரமல்ல, அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் செய்ய வேண்டும். தேவனையும் நாம் அவருடைய சுவிசேஷத்தையும் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். நாம் முதலாவதாக பாடும்போதும் அவரை நாம் ஸ்தோத்தரிக்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் உண்டு. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதும் நமக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு நாம் மனிதனுக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்யும்போது அவர் நம்மை பிதாவுக்கு முன்பாக அறிக்கை செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நித்திய ராஜ்யத்தில் தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராக நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை நித்திய ராஜ்யத்தில் கொடுக்கிறவராக இருக்கிற இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் பாடி கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக இந்த பூமியில் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் மெய்யாகவே பவுலும் சீலாவும் பாடின போது வெற்றியை கொடுத்தது போல கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அதிசயங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். பிறரும் அதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நித்திய ராஜ்யத்தில் உங்களுக்கு கனமும் மகிமையும் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிற அந்த 3 காரியங்களையும் நாளுக்கு நாள் நாம் செய்யும்போது ஒவ்வொரு நாளிலும் செய்யும்போது தேவன் உங்களை கனப்படுத்தி இந்த பூமியில் உயர்த்தி ஆசீர்வதித்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த 3 காரியங்களை
ஒவ்வொரு நாளும் செய்வோம். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பாடி உடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக இந்த பூமியில் நாங்கள் வாழ இந்த வார்த்தையை நீர் இந்த நாளிலே கொடுத்ததற்காக நன்றி. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை பாடி உடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக நீர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. தொடர்ந்து நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபக்கலாம் நல்ல பிதாவே, ஆமேன்.